ஹே காய்ஸ், ஆஃப்டர் 275 டேஸ்க்கு அப்புறம் பேக் டு இந்தியா போகிறேன். இது ஒரு குட்டியான எமர்ஜென்சி வெக்கேஷன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிரதர் இல்லாவோடைய மேரேஜ். ஸோ அதுக்காக 6 மாசமா பிளான் பண்ணி இன்னைக்கு 3 மாதம் 2 மாதம் 1 மாதம் சொல்லி இன்னைக்கு ஃபைனல் டே வந்துடுச்சு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நான் வாரேன்னு சொன்ன டேட்டை விட 1 டே பிஃபோராகவே அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காகவே கிளம்பிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா ஏர் அரேபியா ஃப்ளைட்டில் தான் டிக்கெட் போட்டிருந்தேன். 10 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் எனக்கு ஊருக்கு போகிற சந்தோஷத்தில் அதெல்லாம் மறந்துட்டேன். ஃப்ளைட்டில் ஏறினதும் நம்மளோட சீட்டை கண்டுபிடிச்சி உட்காந்தாச்சு. நான் விண்டோ சீட்டில் தான் புக் பண்ணியிருந்தேன். அப்புறமா ஏர் ஹோஸ்டஸ் நம்மளுடைய எமர்ஜென்சி சேஃப்டி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனதும் ஃபர்ஸ்ட் என்னோட ரூமை தான் பார்த்தேன். ஏன்னா ரூம்லேருந்து நான் எப்போ பார்க்கும்போதும் நிறைய ஃப்ளைட் போகும், இதில் நம்ம எப்போ போவோம்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ரூமை பார்க்குறேன் மேலேருந்து. ஃப்ளைட் கிளம்புனா ½ அன் ஹவர்லேயே நமக்கான ஃபுட்டும் வாட்டர் பாட்டிலும் கொடுத்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா சிக்கன் சீஸ் சாண்ட்விச் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட டேஸ்ட் ரொம்பலாம் சூப்பர்னு சொல்ல முடியாது. 3 hours டிராவல் இருக்கு. ஸோ கண்டிப்பாக பசிக்கும். அதனால ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டு நெஸ்காஃபியோட கேப்பச்சினோ 7 ரியால் கொடுத்து வாங்கினேன். இதோட டேஸ்ட் அருமையாவே இருந்துச்சு. அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டேன். கொஞ்ச நேரத்திலேயே ஷார்ஜா ஏர்போர்ட் ரீச் பண்ணிட்டோம். தபுக்ல இருந்து ட்ரிவாண்ட்ரத்துக்கு டைரக்ட் ஃபிளைட் கிடையாது. ஸோ கனெக்டட் ஃபிளைட்ல தான் வந்தாகணும். ஷார்ஜால இருந்து ட்ரிவாண்ட்ரம் ஃபிளைட்டுக்கு பாத்தீங்கன்னா 2 hours வெயிட்டிங் இருக்கும். ஸோ ஷார்ஜால கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நமக்கான ஃபிளைட் டைம் ஆனதும் நம்ம கிளம்பிக்கிட்டோம். அப்படியே ஷார்ஜாவோட அழகான நைட் வியூவை பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே அடுத்ததும் ஃபுட் வந்துருச்சு. இந்த ஃபிளைட்ல பாத்தீங்கன்னா சிக்கன் மயோ சாண்ட்விச் தான் கொடுத்திருந்தாங்க. இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே தான். இங்கேயும் நெஸ்காஃபியோட ஒரு கேப்பச்சினோ வாங்கி குடிச்சுக்கிட்டு 4 hours ஒரு ஸ்லீப்பிங்கை போட்டுக்கிட்டு எந்திரிச்சு பார்த்தா நம்மளுடைய ட்ரிவாண்ட்ரம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்துடுச்சு. அப்படியே குடுகுடுன்னு என்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு ஹாப்பியா கிளம்பிட்டேன். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.